ஒரிஜினல் சட்னி டேஸ்ட்டை விட இதுவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். கெஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சுட சுட தோசையோட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்களேன். எத்தனை தோசை சாப்பிடுவாங்கன்னே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா இதெல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு, இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆன பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நைஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு, இப்போது அதே வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த சட்னி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா தேங்காவே இல்லாமல் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணுங்கள்.